சந்திரநாயகா உன் பாதம் பணிந்தோ தனமடித்து பிணியகற்ற உனை வேண்டினோ. சந்திரநாயகா உன் பாதம் பணிந்தோ தனமடித்து பிணியகற்ற உனை வேண்டினோ. சிவனா சடையில் நிலவும் நிலவே புவனம் முழுதும் பருகும் குடிலே நீரான முதமே தென் கிழக்கின் தெய்வமே. சூரிய உனது வதனமா ஞான பொன்முகி உனது நயனமா ஒன்று சேர பெரும் இந்த யானவா போற்றி குருவே போற்றி மனமணித்திடும் உனது பாதமே போற்றி குருவே போற்றி. குரு பகவானே சரணம் பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகா ஆடும் ஞானகாரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழன் என்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனாதா. பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். கரமிருக்குமோர் கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம் கணக்கு. யோகநாதனே ராகுதேவனே யோகநாதனே ராகுதேவனே திருவடி நிலை தரிசனம் அதை காட்ட வேணுமே. திருவடி நிலை தரிசனம் அதை காட்ட வேணுமே. அருள் தரும் கோலம் உன் அறவேணும் தேகம். அருள் தரும் கோலம் உன் அறவேணும் தேகம். ஆனந்தம் நெஞ்சேறும் அசுரநாகராஜனே யோகநாதனே ராகுதேவனே திருவடி நிலை தரிசனம் அதை காட்ட வேணுமே. अश्वत्वजाय विद्महे तनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात् तन्नो शुक्र प्रचोदयात्. अश्वत्वजाय विद्महे तनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात्.
प्रचोदयात् अंगारकाय विद्महे रक्तवर्णाय धीमहि तन्नो भौम प्रचोदयात् மங்களகாரகனானவனே செவ்வாய் கிரகங்காரகனே நாற்கரம் கொண்டு நன்மைகள் புரிந்து நிலந்தனை ஆளச் செய்பவனே எண் பரித்தேரில் பலம் வருபவனே செண்பக பிரிய செம்மேனியனே அலங்கார அன்னவாகனனே செவ்வாய் பகவானை வணங்குகிறேன் செவ்வாய் பகவானை வணங்குகிறேன் செவ்வாய் பகவானை வணங்குகிறேன். கலைகள் அருளும் காரணம் நீயே புத பகவானே கல்விக்கதிபதி அறிவின் குணநிதி சுப பகவானே கலைகள் அருளும் காரணம் நீயே புத பகவானே கல்விக்கதிபதி அறிவின் குணநிதி சுப பகவானே சுதனே நிலவின் சுதனே உந்தன் கருணை வேண்டுவோம் சுதனே நிலவின் சுதனே உந்தன் கருணை வேண்டுவோம் புதனே கோள்கள் யாவும் அளிக்கும் தோஷமழிப்பாயே கலைகள் அருளும் காரணம் நீயே புத பகவானே கல்விக்கதிபதி அறிவின் குணநிதி சுப பகவானே கேது தேவா நீ வருக ஸ்ரீ கேது தேவா உடன் வருக ஞானம் சேர்க்க தோஷம் நீக்க தியான மார்க்கம் வாழ்வில் சேர்க்க தேவா நீ வருக ஈஸ்வரா சனீஸ்வரா ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா சுடர் கதிரோம் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் காக்கை வாகன கதிரோம் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் அதையும் சொல்றேன். அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனாலும் எழுதிக்கிறதுனால செஞ்சுக்கலாம். ஆதி கும்பேஸ்வரர் நம்ம காலையில வண்டியில வரும்போது கூட உங்களுக்கு காட்டினேன். ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில். அந்த கும்பேஸ்வரர்னால தான் கும்பகோணம் அப்படின்னு பேர் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் வழித்தடத்துல மொட்டகோபுரம், அந்த இடத்து பேரு மொட்டகோபுரம் பேரு. அந்த கோயில் வந்து முழுமையா கட்டி முடிக்காம மொட்டையா நிற்கும், அதனால அதுக்கு மொட்டகோபுரம் பேரு. ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில். அடுத்தபடி சக்கரபாணி சன்னதி, சக்கரபாணி கோயில் சொல்லுவோம். இது வந்து பெரிய கடைத்தெரு, கும்பகோணம் பெரிய கடைத்தெருல கடத்தெரு துவங்கக்கூடிய இடத்துல இருக்கு சக்கரபாணி கோயில். அடுத்தது சாரங்கபாணி கோயில். இந்த சாரங்கபாணி கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே கும்பகோணம் தஞ்சாவூர் வெளிப்படத்துல கும்பகோணம் நகரத்துக்குள்ளதான் டைமண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங் வரும், பஸ் ஸ்டாப் டைமண்ட் சொல்லி இருக்குது டிக்கெட். அந்த டைமண்ட்ல இருக்குன்னா நடந்து போயிடலாம் கொஞ்சம் தூரம். சாரங்கபாணி, இந்த சக்கரபாணி சாரங்கபாணி அண்ணன் நதின்னு சொல்றாங்க. அடுத்தபடி ராமசாமி திருக்கோயில். ராமசாமி கோயில் எங்க இருக்குன்னா பெரிய கடத்தரு துவங்குற இடத்துல சக்கரபாணி, கடத்தரு முடிவு இடத்துல ராமசாமி கோயில். இது ஒரு முக்கியமான திருத்தலம். அடுத்தது சோமேஸ்வரன் சன்னதி. இது சாரங்கபாணி கோயில் பக்கத்துல இருக்கு, சோமேஸ்வரன் சன்னதி. அடுத்தது உச்சிப்பிள்ளையார் கோயில். உச்சிப்பிள்ளையார் கோயில்னா திருச்சியில் இருக்க உச்சிப்பிள்ளையார் கோயில் நினைச்சிடாதீங்க, இது சின்ன கோயில் தான். உச்சிப்பிள்ளையார் கோயில்ங்கிறது ஒரு முக்கியமான கோயில். அடுத்தது படைவெட்டி மாரியம்மன். இது வந்து கும்பகோணம் மடத்து தெரு அப்படிங்கிற இடத்துல இருக்கு. படைவெட்டி மாரியம்மன். படைவெட்டி எதிரியின் படைகளை வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பலம் இருந்தவர் அப்படிங்கிறதுதான் அந்த பட்ட பேர். படைவெட்டி மாரியம்மன், மடத்து தெரு, கும்பகோணம். பக்கத்திலேயே காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில், அது கும்பகோணத்துல தான் இருக்கு. அபிமுகேஸ்வரர் திருக்கோவில். இது எங்க இருக்குன்னு மகாமகலம் இந்த திருத்தலம்.
இந்த கோயிலுக்கான குளம் தான் அது, மகாமக குளம். அந்த இடத்துல இருக்கு அபிமுகேஸ்வரர் திருக்கோவில். இப்ப நான் சொன்ன கோயில் அனைத்துமே கும்பகோணம் நகர எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில். இது அனைத்துமே நீங்க ஒரே நாள்ல பார்த்துடலாம். காலையில பரப்பிட்டீங்கன்னா இரவுக்குள்ள அனைத்து கோயிலும் பார்த்துலாம். ஆனா எல்லா கோயிலும் பஸ் போற அளவுக்கு வசதியான இடம் கிடையாது. அதனால ஆட்டோ அல்லது கார் எடுத்துட்டு போய் தான் பார்க்க முடியும். நீங்க கும்பகோணத்துல நைட்டு தங்குறாம இருந்தா காலையில பரப்பிட்டு அனைத்து கோயிலும் பார்த்துட்டு இரவுக்குள்ள அனைத்து கோயிலும் பார்த்து முடிச்சிடலாம். அடுத்தபடியா கும்பகோணத்துல முக்கியமான புண்ணிய தீர்த்தங்கள் மகாமக குளம். உங்களுக்கு தெரியும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் வரக்கூடிய மிகவும் புண்ணியமான தீர்த்தம் மகாமக குளம். அடுத்தபடி அது வந்து அபிமுகேஸ்வரர் கோயிலுக்கான குளம். அதுக்கு அடுத்தபடி பொற்றாமரை குளம். சாரங்கபாணி கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கும் குளம். சாரங்கபாணி கோயிலுக்கான குளம் தான் அது, பொற்றாமரை குளம். அதுக்கு அடுத்தது காவிரி, புனித நீர், காவிரி நதி. இந்த மூணும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புண்ணியமான தீர்த்தங்கள். நிறைய குளம் இருக்கு, இருந்தாலும் மிக முக்கியமானது இந்த 3 குளம். இவ்வளவுதான் சார் கும்பகோணம் நகரத்துக்குள்ள உள்ளது. நீலரத்தினம் இன்னும் தேகனே நினது திருவடியை வேண்டினேன் நேயனே உன்னை எள் விளக்கேற்று நிம்மதியை